ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். உடனே மோசே என்ன சொல்லுகிறார்? நம்ம அந்த ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சு அடிச்சு விடுறோம்ல. உம்முடைய சமூகம் யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறார், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு எங்க போகும்? முன்னாடி போகும். மோசே என்ன கேட்கிறார்? 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாம போனா, முன்னாடிலாம் போக கூடாது, என் கூடவே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் முன்னாடி போறேன், வா. நான் வந்துட மாட்டேன் ஆண்டவரே, நான் வரமாட்டேன், என் கூட. இதான் சமூகத்தை நாடுறது. ஆமென். என் கூட. எலிசா பாதத்தில் இந்த சூனேமியால் விழுகிறார். மகன் மரித்து வீட்டில் இருக்கிறான். எலிசா கேயாசி கிட்ட தன் தடியை கொடுத்து, நீ போ, நான் வரேன். இவன் விடல, என் கூடவே வாங்க. இந்த சமூகத்தை நாடணும். நான் இப்படி உம்மை பார்க்க ஆசையா இருந்து, உம்மை பார்க்க ஆசையா இருந்து, அந்த தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்டு அவர் கேட்பார். தேவனை தேடுங்க. தேவனிடத்தில் தேடுவதோடு நிறுத்தி விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. சங்கீதம் 9:10, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 34:10, தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. தேவனை தேடுங்க. மூன்றாவது, கர்த்தர் ஜெபத்துக்கு, எந்த ஜெபத்துக்கு அல்லது தேவன் செவி கொடுக்க எப்படிப்பட்ட ஜெபம் நம்மில் வெளிப்படணும், எதற்கெல்லாம் தேவன் செவி கொடுப்பார்? சங்கீதம் 66:18-19. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நமக்கு நல்லா தெரியும், சங்கீதம் 3:4 படிச்சோம், சத்தமிட்டு கூப்பிட்டேன். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, என்னதான் சத்தம் போட்டாலும் அவர் முதல்ல என் இருதயத்தை தான் பார்க்கிறார். என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை, அந்த சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அடுத்த வார்த்தை, மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார்னா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லை. அதனாலதான் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையின் பிரதான ஜெபங்களில் ஒன்றா என்ன இருக்கணும்னா, கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஜெபிக்கும் போதும் இப்படிதான் ஜெபிக்கணும், பைபிள் படிக்கும் போதும் இப்படிதான் பைபிள் படிக்கணுமா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும், துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பைபிள் படிக்கிறதும் இப்படிப்பட்டதெல்லாம் அப்புறப்படுத்தி படிக்கணும். ஜெபம் பண்ணும் போதும் யாக்கோபு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற அவயவத்தில் இச்சை இருக்கிறது. 2வது வசனம், நீங்கள் இச்சித்தது உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். 3வது வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் அடையாமல் போகிறீங்க, நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. ஏன்? அக்கிரம சிந்தை, தேவன் வெறுக்கிற காரியம். நல்ல ஜெபம் பண்ணலாம், 30 நாள்ல 30 வருஷம் வாசிங்க இருக்கலாம்.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். செவி கொடுக்கணும். அதனாலதான் தாவீது ஒரு பாவம் செய்து உணர்த்தப்பட்ட போது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். 51வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. பலியை நீர் விரும்புகிறது, பலியை நீர் விரும்புகிறது இல்லைங்கிறார். 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதி பலிகளில் பிரியப்படுவீர். ஒரு இடத்துல சொல்றார் பலியை என்ன செய்யலையா, விரும்பல. இங்க என்ன சொல்றார், பலியில பிரியப்படுகிறார். ஏன்? அதே சங்கீதத்தில் தெரிகிறது. அதனுடைய 17வது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. தன் பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பாதவனுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. 6 நாட்கள் பாவம் செய்து 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து விட்டு 8வது நாளும் பாவம் செய்வதற்கு திட்டம் போட்டிருக்கிறவனுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறதில்லை. யாருடைய பலி செலுத்த வருகிறவர்களில் யாருடைய வாசல்களில் பாவம் படுத்திருக்கிறதோ அவர்களுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறதில்லை. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களுடைய ஜெபமோ கேட்கப்படும். ஆமென். அதுல விரும்ப மாட்டார். தேவனை கேட்கும் வருகிற நொறுங்குண்டது தன் பிழைகளை உணர்ந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இப்போ தேவ சமூகத்தில் நிற்கிறேன், என்னை தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா, தன் பிழைகளை உணர்ந்து வெறும் வாயின் வார்த்தையில நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியர். அந்த ஆயக்காரன் கத்துனானே, கதறினானே, பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று. அப்படி எவன் ஒரு நொறுங்குண்டு நறுங்குண்டு தேவ சமூகத்தில் உடைக்கிறானோ அவனுடைய ஜெபத்துக்கு இமிடியேட்டா பதில் கிடைக்கிறது. அவனுடைய ஜெபத்துக்கு அது செவி கொடுக்கிறார். இல்லைனா இப்படிதான் இருப்பேன், என்ன வந்தாலும் இவங்க கிட்ட பேச மாட்டேன், என்ன வந்தாலும் இவங்களுக்கு விரோதமாக தான் செயல்படுவேன், இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய அவயவங்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கேட்க மாட்டார். எத்தனை பாஸ்டருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும் கேட்க மாட்டார். கண்ணீரோடு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். தாவீது ஜெபம் பண்ணாலும் ஜெபம் மடியில திரும்பி வரும். நமக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் அவங்க மடியில திரும்பி வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்ற தப்பு கிடையாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் தாவீது சொல்றார். ஏன்னா தாவீது ஜெபம் பண்ண ஆட்கள் எல்லாம் தாவீதுக்கு குழி வெட்டிட்டு இருக்கிறவங்க. தாவீதுக்கு அது தெரியாது. தாவீது அவங்களெல்லாம் நம்பி அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்றார். ஆனா ஜெபம் என்ன செய்ய விடல, கேட்கல. பலி எல்லாம் திரும்ப வருது, புரியல. அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எப்போ தெரிஞ்சுன்னா தாவீது சிக்கா இருந்தார்ல, அப்போ வந்து இவன் எப்போ சாவான் வந்து பார்க்கறதே, எப்போ எழுமுவான்ல, எப்போ சாவான். இன்டைரக்டா சொல்லுவாங்க, இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதருக்கு தலைவலி வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, 2 நாள்ல செத்துட்டாரு. சரி சிஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்றோம். எப்படி, எதுக்கு 2 நாள்ல சாகிறதுக்கா? அதுக்கப்புறம் தெரியுது, ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே, என்னை பார்க்க வந்துட்டு போய் தூட்டுறாங்க. என்ன, அவன் எழும்ப மாட்டான், இனி அவ்வளோதான், என்ன ரொம்ப பெருசா ஜபம் சொல்லுனா, பயங்கரமா சத்தம் போட்டான். ஆனா அவங்க வியாதியா இருந்த போது நான் ஜெபம் பண்ணேன்ப்பா, நான் உபவாசம் இருந்தேன்ப்பா. ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, என் ஜெபம் என் மடியில திரும்பி வந்துட்டு. நமக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க மடியில ஜெபம் திரும்பி வரக்கூடாது. நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. செவியே கொடுக்க மாட்டாராம், கேட்கவே மாட்டாராம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிற சங்கீதம் 77:1. இதை குறித்து நாம் 2 நாளுக்கு முன்னாடி கூட தியானித்தோம். ஆனால் இதை சொல்லி விடுகிறேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கெஞ்சின போது மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், கர்த்தர் பரிதாபம் கொண்டார். யாக்கோபு கெஞ்சி அழுதான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். மனாசே கெஞ்சினான், கர்த்தர் இறங்கினார். தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கெஞ்சுகிற காரியத்தில் தேவன் முகத்தை திருப்பிட்டு இருக்கவே மாட்டார்.
எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் மாறாக என்ன செய்வாரா, அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு முகத்தையும் மறைக்க மாட்டாரா, செவி கொடுப்பாரா. ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது, நம்ம கஷ்டப்படும் போது நம்மை அருவருக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆமென். யோபுவை எத்தனை பேர் அருவருத்தாங்க. யோபுவை பார்த்து எழும்பி நின்று மரியாதை செலுத்தினவங்களாம் இப்போ யோபுவை பார்த்தோன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவனை பார்த்தாலே அருவருப்பு. ஆமென். ஆனால் கர்த்தர் முகத்தை மறைக்கல. பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அழணும்னு தோணுச்சுன்னு அப்பா சமூகத்தில் போய் அழுதுருங்க. ஒரு தேவ உலகத்துக்கு முன்னாடி நம்ம அழுதுட்டோனாலே நம்ம பலவீனர்கள். தேவ சமூகத்தில் அழுதுட்டோனாலே நாம தான் பலவான்கள். காரணம் பைபிள் சொல்லுது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடையுமா. எவ்வளவு பிரசனத்தில் அழ முடியுமோ அழுங்க. தெய்வ பிரசனம். அவருக்கு பேரே என்ன தெரியுமா? தேற்றரவாளன். யாரும் நம்ம விசாரிக்க இல்லாம இருக்கும்போது ஒருத்தவங்க, பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க கேட்டாலும் நம்ம அழுதுருவோம் தெரியுமா. பல நேரத்தில் பிரசன்னத்தில் ஏன் கண்ணீர் வருது தெரியுமா? நம்ம தாங்க முடியாம கண்ணீர். இத்தனை பேர் ஆராதிக்கிற இடத்துல என்னை வந்து ஒருத்தர் தேற்றிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, தேற்றிட்டு இருக்கிறாரு. என் நிலைமை அறிஞ்சு சர்ச்சில் இருந்து பலிபீடத்துல இருந்து எனக்கான வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, என் சூழ்நிலை அறிந்து எனக்காகவே சில ஜெபங்களை நடத்த வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அவரு தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் பேசுறார், அவர் ஜெபிக்க வைக்கிறார், அவர் தான் எல்லாம் செய்கிறார். தேற்றரவாளன். அவரை நோக்கி கெஞ்சுங்க. ஐந்தாவதாக கர்த்தர் எப்பொழுது செவி கொடுத்தார்? 119:26. சங்கீதம் 119:26. மைக் ஆன் பண்ணுங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? இது பாயிண்ட் சொல்வதற்காக அல்ல, ஆனா இதனுடைய ஆழத்தை அந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் கீழே. இது பாயிண்ட் சொல்வதற்காக இல்ல. இப்போ ஒரு கேள்வி, நான் இதை படித்த போது சரி ஓகே வழியெல்லாம் விவரித்து காட்டணும். ஓகே, நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட விவரித்து காட்ட முடியுமா? கொஞ்சம் ட்ராக் மாறினாலே நம்ம பேரண்ட்ஸ்ட மறைக்கிறோம். நிறைய எவ்வளவு காரியத்தை மறைக்கிறோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நிறைய விஷயத்தை மறைக்கிறோம். ஏன்? அது விவரித்து காட்ட முடியாத காரியங்கள். தாவீதுனுடைய வழிகள் தேவனுக்கு விவரித்து காட்டும்படி வாழ்ந்தான். சில தவறுகள் வந்தது, ஆனால் தேவன் கண்டித்ததும் திருத்தி கொண்டான். என் வழிகளை நான் உமக்கு ஆண்டவரே. அவங்க எப்படி வியாதியா இருந்த சங்கீதங்களில் அதை பார்க்க முடியும், ஜெபத்தை பார்க்க முடியும், தாவீதின் வேதனையை பார்க்க முடியும், தாவீதின் பாடலை பார்க்க முடியும், தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பார்க்க முடியும். கர்த்தரிடத்தில் தாவீது நிறைய காரியங்களை விவரித்து காண்பித்ததை பார்க்க முடியும். ஜீசஸ், ஹல்லேலூயா, எல்லாமே பார்க்க முடியும். விவரித்து காட்டணும், விவரித்து காண்பிக்கணும். நம் வழிகளை விவரித்து காண்பிக்க முடியும் ஆண்டவரிடத்துல. மனிதர்களிடத்திலே அநேக காரியங்களை மறைக்கிறோமே, தேவனிடத்துல எவ்வளவு மறைக்கிறோம். விவரித்து காட்டணும். அப்படி விவரித்து காண்பித்தான். நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஆண்டவரே, நீங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்க, ஆனா இல்ல, எனக்கு அழுவுங்க. சங்கீதங்களை படிக்கும் போது இல்லைன்னா எதுக்குங்க அவர் அப்படி காட்டணும்? தேவனிடத்துல விவரித்து காண்பிக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாதையில என்னால் நிக்க முடிஞ்சது, ஆனா இந்த பாதையில நான் போனாலே விழுறேன் ஆண்டவரே, இந்த பாதையில போனாலே என் பார்வை மாறுதே ஆண்டவரே, நான் நிக்கலாம் தான் நினைக்கிறேன், என்னால முடியலையே ஆண்டவரே. நீ உன் காரியத்தை தேவனிடத்துல விவரித்து காண்பிப்பாய், ஆனால் கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. விவரித்து காட்டணும், சொல்லணும். ஆண்டவரே, லோத்து விவரித்து காண்பிக்கிறான். நீங்க அங்க காட்டுறீங்க போங்கன்னு, ஆனா நாங்க போயிட மாட்டேனே,
நான் இந்த இடத்துக்கு போட்டுமா, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. பைபிள் சொல்லுது, அந்த காரியத்திலும் லோத்துக்கு கர்த்தர் தயை செய்தாராம், இரக்கம் கிடைக்கும்படி செய்தாராம். அதனாலதான் தேவனிடத்துல ஒன்றையுமே மறைக்காதீங்க, ஒன்றையும் மறைக்காதீங்க. ஆமா, கொஞ்சம் ஆண்டவரிடத்துல ஒன்னையுமே மறைக்க கூடாது. நான் மறைக்க மறைக்க நான் வாழ்வை இழக்கிறேன்னு அர்த்தம். தன் பாவங்களை மறைக்கிறவன். நான் தேவனிடத்துல ஒன்றை மறைக்க மறைக்க எனக்கான நான் வாழ்வதற்கு வேண்டிய அநேக காரியங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஜீசஸ், மறைக்காதீங்க. இளையகுமாரன் தன் வழிகளை தகப்பனிடத்தில் விவரித்து காண்பித்த போது தகப்பன் அழைத்து கொண்டு போகிறார். அப்பா, நான் இப்படி பண்ணிட்டேன்பா, இப்படி பண்ணிட்டேன்பா, நான் உமக்கு விரோதமாய், நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன்பா, விவரித்து காண்பிக்கிறான். அது சொல்ற, வஸ்திரத்தை கொண்டு வா. இவன் ஒவ்வொன்றாய் விவரிக்க விவரிக்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்குது, மறைக்க மறைக்க இருந்ததெல்லாம் வெளியே போகுது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு இல்லை, ஆனா நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். ஆபேலுக்கு என்னாச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் ஏன் காயின்ட்ட கேட்டார், உன் சகோதரன் எங்கன்னு? மறைத்தான், தலையில் சாபம் விழுந்தது. மறைக்க கூடாது ஆண்டவர்கிட்ட, வழிகளை விவரித்து காட்டணும். ஆண்டவர் இப்படி போன வாரத்தில் நான் இந்த இடத்துல போகும்போது இப்படி பண்ண, இப்படி விவரித்து காட்டும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். செவி கொடுத்துட்டு அடுத்து கேட்கிறார் தாவீது, உமது பிரமாணங்களை எனக்கு எதுக்கு? நான் இனியும் திருப்பி போகணுமா? அங்க இல்லை, இடராது இருக்க. மீண்டும் பாவம் செய்ய விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் தங்கள் வழிகளை விவரித்து காண்பிக்க மாட்டார்கள். பாவம் செய்யாதிருக்க விரும்புகிறவர்கள், இடராதபடி செம்மையாய் நடக்க விரும்புகிறவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிறவர்கள் தங்கள் வழிகளை தேவனுக்கு விவரித்து காண்பிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் நம் அடியில திரும்பி வராதிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஜெபம் நம் அடியில திரும்பி வராதிருப்பதாக. நம்முடைய ஜெபத்துக்கு மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாகவும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில் கண்களை மூடி? ஜீசஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் மாறிட்டு. தேங்க்யூ லார்ட். ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா. ஓ, ஜெபமதை ஜீசஸ் எம் பிதா. ஆமென். ஏறெடுப்போம் நம். ஹல்லேலூயா. glory என்று மாறாமல், ஆமென் என்று மாறாமல் பதில் தர் மன்னனிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனேசரை. ஆமென். ஆனந்த பாடல்கள் சரபலர கபரபலரதனரா. சொல்லுங்க, ஜெபம் அதை கேட்டிடும், ஜெபம் அதை கேட்டிடும். இரலர ஹண்டர பலர கபரபலரதனரா ஏமமலரியாதனரே. ஜெபம் அதை கேட்டிடும். ஆமென். எம்பிதானதா. ஆமென். ஏறெடுப்போம் நம். சிரே பலரதனர பலரதனர. இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்னும் மாறாமல்
ஹல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் எந்த ஆத்தும ஹல்லேலூயா. ஆனந்த ஹல்லேலூயா. அப்படியே உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எனக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்குமானால் தயவாய் அதை அகற்றுவீராக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களை என்ன உங்க சமூகத்துல கொண்டு வந்து ஜெபிக்க வச்சீங்க. சில காரியங்களுக்காய் கெஞ்ச வைத்தீங்க, கண்ணீர் வடிக்க வைத்தீங்க. இந்த ஜெபங்கள் என் மடியில திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. நான் வைத்த விண்ணப்பம் அப்படியே வரக்கூடாது, பதில் தான் வரணும்ப்பா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறட்டும் ஆண்டவரே. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறட்டும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் நீங்க என்னென்ன ஜெபத்தை வச்சீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் ஜெபம் அப்படியே என் விண்ணப்பம் மடியில வந்துடக்கூடாது, என் விண்ணப்பம் மடியில வந்துடக்கூடாது. ஆண்டவர், நீங்க தான் ஜெபிக்க வச்சீங்கப்பா, நீங்க தான் ஜெபிக்க வச்சீங்கப்பா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறட்டும், பதிலாக மாறட்டும். மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பது என்னுடைய சாட்சியா இருக்கட்டும். மெய்யாக ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா, அக்கிரம சிந்தை எங்களை விட்டு அகற்றுவீராக. இதோ எங்களை உமக்கு முன்பாய் திறந்து வைக்கிறோம், திறந்து வைக்கிறோம், திறந்து வைக்கிறோம். எங்கள் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும், எங்கள் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும். எங்க ஜெபம் எல்லாம் மடியில திரும்பி வந்துடக்கூடாது ராஜா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்க முன்பாக நிற்கிறாருங்கிற உணர்வோடு. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். என் கண்ணீர் வீண் போயிடக்கூடாது. என் குடும்பத்துக்காக நான் வடிச்ச கண்ணீர், என் எதிர்காலத்துக்காக நான் வடித்த கண்ணீர், என் பிள்ளைகளுக்காக நான் வடித்த கண்ணீர், என் கணவனுக்காக நான் வடித்த கண்ணீர், மனைவிக்காக வடித்த கண்ணீர், ரட்சிக்கப்படாத என் சொந்தக்காரங்களுக்காக, குடும்பத்துக்காக நான் வடித்த கண்ணீர் அப்பா திரும்ப மடியில வந்துடக்கூடாது. ஜீசஸ், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஜெபத்தை தள்ளாதவர், தேங்க்யூப்பா, கிருபை செய்யுங்கப்பா. என் மடியில என் ஜெபம் திரும்ப வந்துடக்கூடாது. நான் என்ன வச்சேன் அதுக்கு பதில் தான் வரணும், அதற்கான பலன் தான் வரணும். என்னை நோக்கி கூப்பிடு, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை ஹல்லேலூயா. இன்னல் துன்ப நேரத்தில் கருத்தாய் விசாரித்து, கனிவோடு என்னை நோக்குங்கப்பா, என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை ஆமென். உம்மை நோக்கி உண்மையாய் வெட்கமடே
ஏசப்பா ஏசப்பா என் ஜெபம் என் மடியில் திரும்ப வராதிருப்பதாக, மாறாக உம்மிடத்திலிருந்து பதில் வருவதாக, பதில் வருவதாக. தமது ஆண்டவரே, இதுக்காக நிறைய அழ வச்சிட்டீங்கப்பா, நிறைய அழுத உங்க சமூகத்துல நிறைய கேட்க வச்சீங்கப்பா. இந்த ஜெபம் அப்படியே திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. என்னில் இருக்கிற அக்கிரம சிந்தையை அகற்றுங்க. என் வழிகளை உமக்கு முன்பாக விரிக்கிறேன். ஆண்டவரே திருத்துங்கப்பா. ஜீசஸ், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை ஹல்லேலூயா. இன்னல் ஆமென். என்னை ஜீசஸ் கருத்தாய் விசாரித்து ஏசப்பா 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 ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட இந்த வார்த்தை இருதயத்தில் இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், இதுக்காக உங்க சமூகத்தில் நான் எவ்வளவு அழுதேன்னு உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளவு கேட்டிருப்பேன், எவ்வளவு கெஞ்சினேன்னு உங்களுக்கு தான் தெரியும். என் ஜெபம் என் மடியில திரும்ப வந்துடக்கூடாதுப்பா, திரும்ப வந்துடக்கூடாது. ஆண்டவரே, அந்த பதிலுக்காக தான்ப்பா காத்திருக்கிறேன். என் ஜெபத்தை தள்ளிராதீங்கப்பா, என் ஜெபத்தை தள்ளிராதீங்கப்பா, கிருபையை விலக்கிறாதீங்கப்பா. நல்ல தகப்பனே, நீர் இரக்கமுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பது நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாய் இருப்பதாக. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்தீர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் அப்படியே எங்கள் மடியில் திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை தயவாய் ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஆண்டவரே, இது எங்களுக்கு ஆண்டவர் உங்க மேல நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் தைரியம். ஆண்டவரே, நீயாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய சாட்சியாக இருப்பதாக. அப்படி ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும், ஆசீர்வதியும். என்னென்ன காரியத்துக்காக அதிகம் அழுதாங்க, ஜெபித்தாங்க, கெஞ்சினாங்க, கதறினாங்க என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறட்டும். உடைய பிள்ளைங்க உமக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பும். ஆண்டவர், நாளைக்குள்ள ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள, நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.